செய்திருக்கிறார், கட்சியை பதிவு செய்திருக்கிறார், பதிவு சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கீகாரம் என்பது தேர்தலில குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகளை பெற்ற பிறகுதான் ஒரு அரசியல் கட்சியாக அங்கீகாரம் பெறும். இவர் தேர்தலில் இதுவரை நிற்கவில்லை, இனிமேல் தான் தேர்தல் நிற்க போகிறார். அந்த பதிவு செய்ததை அங்கீகரித்து பதிவு பெற்ற கட்சி என்று அறிவித்திருக்கிறார்கள். வரவேற்கிறது. பல கட்சிகள் தேவை இருக்கிறது. கைது செய்ய வேண்டிய இல்ல, இப்ப காவல்துறை சாதாரணமா கைது பண்ண முடியாது. நீதிமன்றம் எல்லாம் பாத்துட்டு இருக்கு. சட்ட நுணுக்கங்கள், சட்ட வல்லுநர்கள் எல்லாம் ஆராய்ந்து தான் கைது பண்ணிருப்பாங்க. எடுத்த கவுத்தன்னு ஒரு அரெஸ்ட் காட்ட முடியாது யாரையுமே. அப்புறம் நீதிமன்றம் கேட்கும், ஏன் அதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்கன்னு. அரெஸ்ட் பண்ணலன்னா எதுக்காக வேடிக்கை பாக்குறீங்க? மூட நம்பிக்கையெல்லாம் அவங்க வெளியில பரப்பிட்டு வர்றாங்க. குறிப்பா அடுத்த தலைமுறையான மாணவரிடம் பரப்பிட்டு வராங்கன்னு சொல்லுவாங்க. சட்டம் தன் கடமையை செய்யும். காவல்துறை இதை சரியாக செய்திருப்பாக தான் நாங்கள் கருதுகிறோம். எங்க நல்லாட்சி நடக்கிறதோ அது காமராஜர் ஆட்சி தான். நல்லாட்சி தான் நடக்குது. அதெல்லாம் வாட் இஸ் ராங்? ஒரு கட்சிக்கும் ஒரு கனவு இருக்கு. எங்களுடைய கட்சிக்கு ஒரு கனவு இருக்கு. இப்ப இன்னைக்கு கர்நாடகால பாத்தீங்கன்னா காமராஜர் ஆட்சி நடக்குது, தெலுங்கானால காமராஜர் ஆட்சி நடக்குது, இமாச்சல் பிரதேஷ்ல காமராஜர் ஆட்சி நடக்குது. எங்கெங்கெல்லாம் நல்லாட்சி நடக்கிறது காமராஜர் ஆட்சி தான். அப்படின்னு யாரு சொன்னாரு? தேவைகள் இருக்க வச்சுதானே நாங்க ரோட்ல இந்த துண்டு போட்டு நிக்கிறோம். தேவையில்லையா நிக்கிறோம். பல்வேறு மைனாரிட்டி அரசு உதவிகள் பண்ணிட்டு பட்டியல் நடந்துதான் இருக்கு. இது இப்போ சர்ச்சைகள் அவர் பேஸ்புக்ல பதிவு போட்டதுனால தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு. இல்ல, எப்பவுமே ஒரு பிரச்சனை வெளியில வந்தாதான் அது மக்களுக்கு தெரிய வரும். இப்ப தெரிய வந்திருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அங்கிருந்து அமெரிக்கால இருந்து இதை கண்காணிச்சிட்டு இருக்காரு. மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்காரு. இனி வரும் காலம்